லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ கன்னி லக்னத்துக்குங்க ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாரு, செவ்வாய் திசை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கன்னி லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, கன்னி லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாத கிரகம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்து செவ்வாய் சொல்லுவாங்க. கன்னி லக்னமாகி கன்னி லக்னத்திற்கு 3-8 கூடையவராக செவ்வாய் வருவாருங்க. இப்படி வரும்பொழுது சுத்தமாக ஆகாத கிரகம், ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், சுத்தமாக ஆகாத கிரகமாக வந்து அவருடைய திசை முடிஞ்சு பிறந்தவங்க இருந்தால் ரொம்ப நல்லது. செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த செவ்வாய் திசையே வராது, எதிர்வகையில் வருது. அப்படி இல்லாமல் செவ்வாய் திசை வருதுங்க அப்படின்னா செவ்வாய் திசையில் அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். அதுலேயும் ஒரு லக்கு இருக்குதுங்க. கெட்ட கிரகம் கெட்டு போகிறது ஒரு யோகம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற முறையில் இந்த கெட்ட கிரகமாக வரக்கூடிய கிரகம் இன்னொரு வீட்டில் போய் 6, 8, 12 கூடையவராகி 12ல் மறைவது நல்ல யோக பலனை கொடுப்பாருங்க. அவர் கூட இந்த மாதிரி வர கிரகங்களோட 9ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தா அப்படின்னா 9ஆம் அதிபதி செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அஷ்டமாதிபதி பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான், இதான் வித்தியாசம். இவங்க பாவ கிரகமாக வந்து சுபகிரகத்தோடு சேர்ந்து அந்த வீட்டதிபதி ஆட்சியாக இருந்துட்டார் அப்படின்னா நல்ல யோக பலன்களை அதே கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் பண்ணுவார். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, கன்னி லக்னமாகி செவ்வாய் திசை திருமணத்திற்கு பிறகு வருது அப்படின்னாலும் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் தப்பு இல்லை. இல்லாட்டினா குடும்பத்தில் பிரிவினைகள் எல்லாத்தையும் அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். அதுலேயும் இந்த கன்னி லக்னத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அமைப்பு. கன்னி லக்னத்திற்கு 6 கூடையவர் பாவக்கிரகம், 8 கூடையவர் பாவக்கிரகம், 12 கூடையவர் பாவக்கிரகம், 6, 8, 12 3 பேர் பாவக்கிரகங்களாக வரக்கூடிய ஒரே லக்னம் கன்னி லக்னம் தாங்க. கன்னி லக்னத்திற்கு 6 கூடைய சனி, 8 கூடைய செவ்வாய், 12 கூடைய சூரியன், இந்த மாதிரி பாவக்கிரகங்களாக வந்து அவர்கள் 6, 8, 12 மறைந்து இருப்பது நல்ல யோக அமைப்புகளை கொடுக்குங்க. இப்போ அவர் கேட்டுக்கிறது செவ்வாய் திசை நல்லா இருக்குமா அப்படிங்கிறதும், தொழில் அமைப்பு எப்படி இருக்கும், வெளிநாடு போக முடியுமாங்கிறத கேட்குறாரு. நான் அந்த கிரக அமைப்பு அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு நல்ல அமைப்புகள் வரும். எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் வந்து மொத்தமாக வந்து கன்னி லக்னத்திற்கு 6, 8, 12 கூடையாக பாவக்கிரகங்கள் வந்து அவர்கள் 6லேயோ 8லேயோ 12லேயோ அமையும் போது பாவக்கிரகங்கள் ஆச்சே அவங்க மறைந்திருந்து யோகத்தை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். வேற எங்கேயும் அவங்க இருந்துடக்கூடாது. இப்போ வந்து இவர் கொடுத்துருக்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல அமைப்பு. ஒரு கொடுத்துருக்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கன்னி லக்னத்திற்கு லக்னத்தில் புதனும் கேதுவும், 2ஆம் வீட்டில் யாரும் இல்லை, 3ல் வந்து விருச்சிகத்தில் சனி இருக்கிறாரு, 4ல் யாரும் இல்லை, 5ல் யாரும் இல்லை, 6ல் யாரும் இல்லை, 7ல் ராகு, 8ல் வந்து சந்திரனும் குருவும், 9ல் யாரும் இல்லை, 10ல் யாரும் இல்லை, 11ல் யாரும் இல்லை, 12ல் சூரியன் சுக்கிரன் செவ்வாய். இப்போ நம்ம சொன்ன கணக்குப்படி 6, 8, 12 கூடையவர்கள் யாராருங்க? சனி, செவ்வாய், சூரியன். இப்படி வரும் பொழுது இந்த 3, 8 கூடையவராக வரக்கூடிய செவ்வாய் 12 இருக்கிறாங்க. இது நல்ல அமைப்புங்க. இப்படி வரணும். கன்னி லக்னத்திற்கு சூப்பரான இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கு நல்ல உகந்த வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்ம வீடு தாங்க. அதுவும் நான் சொன்ன கணக்கு ஒன்று வரும் பாருங்க, 8 கூடையவர் 12, மிகப்பெரிய யோகம். அதே சமயம் கூட சுக்கிரன் அப்படிங்கிறப்போ 9ஆம் அதிபதியோட சேர்றாரு. 10ஆவதுக்கு கூடவே வந்து அந்த வீட்டு அதிபதி ஆட்சி சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் சொல்ல வேண்டியதில் நல்ல நட்பு பலன்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு இன்னொரு பலனை கொடுக்குறதுக்கு சுக்கிரனும் உள்ள வந்துடுறாரு. நல்ல பலன்களை அந்த செவ்வாய் கொடுக்கும். இப்படிதான் வரணும். கன்னி லக்னத்துக்கு செவ்வாயே ஆகாதுன்னு சொல்றது ஒரு பாயிண்ட். அப்படி வந்தாலும் இப்படி இருந்து வந்துட்டா அதுவே நல்ல யோக பலன்களை கொடுத்து விடும். அப்ப அந்த கிரக அமைப்பு எப்படி வருது, இப்ப திசைப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் சொன்னபடி கன்னி லக்னங்க. லக்னத்துல புதனும் கேதுவுங்க. 2ல் யாரும் இல்லை, 3ல் சனி, 4ல் யாரும் இல்லை, 5ல் யாரும் இல்லை, 6ல் யாரும் இல்லை, 7ல் ராகு, 8ல் சந்திரனும் குருவும், குரு வக்ரம், 9ல் யாரும் இல்லை, 10ல் யாரும் இல்லை, 11ல் யாரும் இல்லை, 12ல் சூரியன் சுக்கிரன் செவ்வாய். இந்த லக்னத்துக்கு நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன், லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6 கூடிய சனி, 8 கூடிய செவ்வாய், 12 கூடிய சூரியன். 6 கூடிய சனி, திருப்பி சொல்லிடுறேன், 6 கூடிய சனி பாவக்கிரகம், 8 கூடிய செவ்வாய் பாவக்கிரகம், 12 கூடிய சூரியன் பாவக்கிரகம். இந்த லக்னத்துக்கு 3, 8 கூடையவராக செவ்வாய் வருவார். அப்படி வரும்பொழுது இந்த செவ்வாய் 12ல் இருப்பது நல்ல யோக அமைப்புங்க. அவருக்கு நல்ல புரிதல் உள்ள வீடு. இந்த வீட்டில் எப்படி இருக்காருன்னா 8 கூடையவர் 12ல் மறைகிறாரு, லக்னத்துக்கு ஏதோ ஒரு வகையில் மறைஞ்சிடுறாரு.
அப்ப அவர் இருக்கிற இடமும் நல்ல இடமா போயிடுது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் திசை இவருக்கு பிறக்கும் போது 1987 11/9/1987ன்னா 90 வரைக்கும் இவருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. 3 வருஷம் கேது திசை. அதுக்கடுத்து 90லேருந்து 2010 வரைக்கும் சுக்கர திசை. அதுக்கடுத்து 2010லேருந்து 2016 வரைக்கும் சூரிய திசை. 2016லேருந்து 2026 வரைக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் 2026 ஜூன் வரைக்கும் இவருக்கு சந்திர திசை தான் ஓடுது. 2026 ஜூனுக்கு அப்புறம் செவ்வாய் திசை இவருக்கு வருதுங்க. இந்த செவ்வாய் திசை எப்படி இருக்கும்? இதான் அவருடைய கேள்வி. அப்படி வரும்போது விஷயத்த சொல்லிடுற பார்த்துக்கோங்க. 12ல் செவ்வாய் இருக்கிற அம்சமான யோகங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு சுக்கரனும் கூட இருக்காரு. இது யாருங்க சுக்கரன்? 2/9 கூடியவர். 2/9 கூடியவர் யோகாதிபதி அங்க இருக்காரு. அப்போ சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல பலன்களை சுக்கரன் நம்ம கொடுத்துருவார். சுக்கர திசை தான் நல்லா இருக்காது. ஆனா சுக்கர திசையும் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கரன் இருக்கு வீட்டதிபதி ஆட்சி, அதுவும் நல்ல திசை இருந்தாலும் இந்த செவ்வாய் திசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் திசையில செவ்வாய் புத்தி முடிஞ்சு செவ்வாய் திசையில ராகு புத்தி 6-8 கூடிய ராகு புத்தி முடிஞ்சு செவ்வாய் திசையில குரு புத்தி வருங்க. அவர் வெளிநாடும் போக முடியுமான்னு கேட்கிறாரு. தொழிலோ வெளிநாடா போயிருந்தோ எல்லாமே இவருக்கு செவ்வாய் திசை குரு புத்தியிலிருந்து சூப்பரா இருக்குங்க. எப்ப அப்படின்னா செவ்வாய் திசையில குரு புத்தி வரும்போது 2028 வரும். 27 முடிஞ்சு 28 வரும்போது செவ்வாய் திசையில குரு புத்தி வரும். இந்த செவ்வாய் திசை குரு புத்தியில இருந்து இவருக்கு நல்ல யோக அமைப்புகளை இந்த செவ்வாய் கொடுப்பாரு. என்னங்க கன்னி லக்னம்னு சொல்றீங்க, செவ்வாய் யோகத்தை கொடுப்பாரு. இதுதான் கணக்கு. இப்ப பாருங்க, தலைகீழா மாறி போய் உட்கார்ந்து நல்ல பலனை அவளை வழங்க போறாரு. இதுதான் இந்த சயின்ஸ். இப்ப பாருங்க, இருக்கிறதுலே செவ்வாய் திசை ரொம்ப ஏன் கேட்டீங்கன்னா, செவ்வாய் இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி, அவர் நல்லது பண்ணியே ஆகணும். அப்படியே பார்க்கும்போது 8-12 கூடியவர்கள் இணைவு. நான் சொல்றதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விட கிடைக்கும். 8ஆம் அதிபதி இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி, 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இணைந்து இருக்கிறது. 8-12 கூடியவர்கள் இணைந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறது விபரீத ராஜயோகம். இந்த 2 விபரீத ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய பக்கத்துல சுக்கரன் கூட, யோகாதிபதி சுக்கரன் கூட. இப்படி இருக்க இந்த செவ்வாய் திசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செம்மையான யோகத்தை கொடுக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா சனி 10ஆம் பார்வையா செவ்வாய் சுக்கரன் சூரியனை பார்க்கிறார். செவ்வாய் 4ஆம் பார்வையா சனியை பார்க்கிறார். இருந்தாலும் இந்த செவ்வாய் திசையில பொறுத்த மட்டும் செவ்வாய் திசை சனி புத்தி கூட இவர்கள் நல்லதாக பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் 6 கூடையவர் 3 உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல சனி இருக்கார். 3ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ சனியும் நல்லது தான் பண்ணும். அப்படிங்கிறப்ப செவ்வாய் திசையில சனி புத்தியும் நல்லா இருக்கும். செவ்வாய் திசையில குரு புத்தியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். இவர் நல்ல டெவலப் பண்ணி கொண்டு வந்துடும். அவர் செவ்வாய் திசை முடிகிறதுக்குள்ளே இவருக்கு நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சு 2026 2033 இவருக்கு நல்ல யோக அமைப்புகளை இந்த செவ்வாய் திசை கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, செவ்வாய் இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி கூட சுபக்கிரகம் ஒன்று இருக்கு. 10ஆவதுக்கு குரு பார்க்கிறார். குரு 8ஆம் வீட்டுல இருந்து பார்க்கிறார். 8ஆம் வீடும் நல்ல சுபத்துவமா இருக்கிறது, 12ஆம் வீடும் நல்ல சுபத்துவமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது வெளிநாடு போறதுனால அந்த அமைப்புகள்லாம் செவ்வாய் திசை குரு புத்தியில வரும். சொந்த தொழில் பண்ணுறதா இருந்தாலுமே நல்ல அமைப்புகளை அது கொடுக்கும். எல்லா அமைப்புகளுமே அந்த நேரத்துல நல்லா வருது. அப்போ கன்னி லக்னத்துக்கு நம்ம சுத்தமா ஆகாதுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எங்க இருந்தா எப்படி கொடுக்குறாரு பலனை அப்படிங்கிறது, இது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதுங்க. அந்த அளவுக்கு பவரை இங்க செவ்வாய் கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் ரொம்ப நட்பு கிரகமான சூரியனோட இருக்கிறாரு. சுக்கரன் இருக்கிறது, ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது நல்லது. அதே சமயம் செவ்வாய் இருக்கும் வீட்டதிபதி சுக்கரன் இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி. இதான் முதல்ல எடுத்துக்கணும். எப்பவுமே ஒரு ஜாதகத்துல யோகங்கள் வரணும்னா சுக்கரன் இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி அடையும், உச்சமடையும். இவருக்கு பாருங்க, சுக்கரன் இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி. அப்படிங்கிறப்போ இவருக்கு இந்த செவ்வாய் திசையில இருந்த ரொம்ப டாப்பான பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் லக்னாதிபதி பாருங்க, புதன் நல்ல நிலைமையில கேதுவோட இருக்கிறாரு. ஒன்றும் தப்பல, லக்னாதிபதி வலுவா இருக்கிறார். அதே சமயம் சந்திரனும் குருவும் இணைந்து இருக்கிறார். குரு வக்ரம். இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து 2ஆம் வீட்டை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்துல எந்த பிரச்சனையும் வராது, நல்லா இருக்கும். இந்த செவ்வாய் திசை குரு புத்தியில இருந்து ரொம்ப டாப்பா இந்த ஜாதகம் மாறிடும். இப்படித்தான் நம்ம பார்க்கணும். பாருங்க, 8ல சந்திரனும் குரு இருக்காங்க. 8ஆம் இடம் நல்லா சுத்தமாயிருச்சு. 2ஆம் வீட்டை பாக்குறாங்க, தனஸ்தானம் நல்லா ஆயிடுச்சு, குடும்பஸ்தானம் நல்லா அமைஞ்சிடும். இந்த செவ்வாய் திசையில இருந்து ரொம்ப டாப்பான அமைப்புகளை இது கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல வருமானம், நிலையான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த மாதிரி வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க சொல்லுங்க. ஓகே.